விஷ்ணு புராணம். தேவர்கள், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் முதலியனவற்றின் படைப்பு கிரமங்களை பற்றி பராசர முனிவர் கூறியதும் மைத்ரேய முனிவர் அவரை நோக்கி, மகரிஷியே, மனிதர்கள் படைக்கப்பட்டதை பற்றி நீங்கள் சுருக்கமாக சொன்னீர்கள். இனி அவர்களுடைய குணங்களை பற்றியும் வர்ணாசிரம விவரங்களை பற்றியும் ஆச்சார வேறுபாடுகளை பற்றியும் தெளிவாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். அதற்கு பராசரர் பின்வருமாறு கூறலானார். பூர்வத்தில் பிரம்மன் மனிதர்களை படைக்க வேண்டும் என்று சிந்தித்த போது அவரது முகத்தில் இருந்து சத்வகுணமுடையவர்கள் பிராமணர்களாக தோன்றினார்கள். அவரது மார்பிலிருந்து ராஜச குணமுடைய சத்திரியர்கள் தோன்றினார்கள். தொடையில் இருந்து ராஜச குணமும் தாமச குணமும் கலந்த வைசியர்கள் தோன்றினார்கள். பாதங்களில் இருந்து தாமோ குணமுடைய சூத்திரர்கள் தோன்றினார்கள். இவ்விதம் பிரம்மதேவனின் முகம், மார்பு, தொடைகள், பாதங்கள் எனும் அவயங்களில் இருந்து பிறந்த பிரம்ம சத்திரிய வைஷ்ய சூத்திரர்களை யாகங்களுக்கு உரிய செயல்களை செய்யும்படி அவர் நியமித்தார். மைத்ரேயரே, இந்த 4 வகையான மக்களும் யாகங்களுக்கு முக்கியமானவர்கள். யாகங்களால் தேவதைகள் திருப்தியடைந்து காலகாலத்தில் மழை பொழிந்து மனிதரை திருப்தியுற செய்வார்கள். ஆகவே உயர்வுக்கு ஏதுவான யாகங்கள் மக்களால் முக்கியமாக செய்யத்தக்கவையாகும். வேத சாஸ்திரத்துக்கு விரோதமான ஒழுங்கினங்களை விட்டு சன்மார்க்கத்தில் நடக்கின்ற சத்புருஷர்கள் சொர்க்க சுகத்தையும் மோஷ ஆனந்தத்தையும் தம் மனித பிறவிலேயே அடைவார்கள். இவ்விதமாக இரணிய கற்பனால் படைக்கப்பட்ட 4 வர்ண மக்களும் சாஸ்திர விசுவாசத்தினால் சதாசாரமும் வினயமும் அடைந்து நிர்மலமான இருதயம் உடையவராய் சகல விதமான சத்கர்மங்களையும் செய்து கொண்டு காம குரோத லோபம் இல்லாமல் நினைத்த இடத்தில் நினைத்தபடி வசித்து நிர்மலமான இதயத்தில் இறைவனை தியானித்து தத்துவ ஞானம் பெற்று தெளிந்தவர்களாய் சர்க்கதி அடைந்தார்கள். இதேபோல் கிரேதா யுகத்தில் இருந்து திரேதா யுகத்தின் இடைக்காலம் வரை நடந்தது. பிறகு நாராயண அம்சம் என்று சொல்லப்பட்ட கால வசத்தினாலே மனிதருடைய சத்வ புத்தியும் தைரியமும் ஆயுளும் குறையும்படி நேரிட்டது. அதனால் மோகமும் லோபமும் மேலிட்டன. அதர்மம் மிகுதியாயிற்று. அதனால் மோட்ச மார்க்கத்திற்கு விரோதமான ராகத்துவேஷங்கள் பிரபலமாயின. ஆகையால் இயல்பாகவே உண்டாகத்தக்க ஞானமும் தொந்தங்களை வெல்லத்தக்க சக்தியும் மக்களிடம் குறைந்தன. முன்பெல்லாம் பெண்கள் முதலியவை இல்லாமலேயே ஆனந்தம் உண்டாவதுண்டு. யோக பயிற்சியினால் சிரசில் உள்ள சந்திர மண்டலத்தில் இருந்தும் ஒழுகும் அமிர்தத்தினாலே பசியும் கூட இல்லாமல் இருந்தது. ஒருமுறை மழை பெய்தாலே பயிர்கள் செழுமையாக வளர்ந்தன. நினைத்த போதே மரங்கள் பலவிதமாயின. நினைத்தவை நினைத்தவாறே கைகூடின. பரத்வாச முனிவருக்கு நடந்தது போலவே கற்பக விருட்சங்கள் வந்து வேண்டியதை கொடுத்தன. வேண்டும் போதெல்லாம் மழை பெய்தது. உழுது வருந்தாமல் பூமி விளைந்தது. இவ்விதமான 8 சித்திகளுக்கும் நாளடைவில் ஷனித்து பாதக செயல்கள் அதிகமாயின. அதனால் பூமியில் வாழும் மக்கள் ராகத்துவேஷ லோப மோகாதி தொந்த துக்கங்களினால் பீடிக்கப்பட்டு ஒருவரை ஒருவர் விஸ்வாசியாமல் மலை பிரதேசங்களிலும் தண்ணீர் சூழ்ந்த நிலப்பகுதிகளிலும் வசித்தார்கள். அங்கு கோட்டைகள், கொத்தளங்கள், அகழிகள் முதலியவற்றை அமைத்தார்கள். நகரங்களையும் வீதிகளையும் வீடுகளையும் கட்டிக்கொண்டார்கள். மழை, காற்று, வெயில் இவற்றின் உபத்திரவங்களை நீக்கிக் கொள்வதற்கான உபாயங்களை உண்டாக்கி கொண்டார்கள். பிழைப்பிற்காக பயிர் தொழில்கள், ஆடு மாடுகள் வளர்த்தல், வாணிபம் முதலியனவற்றை செய்தார்கள். பயிர் தொழிலால் விளைந்த சம்பா முதலிய நெல், யவம், கோதுமை, சோளம், கேழ்வரகு, தினை, உளுந்து, பயிறு, சிறுகடலை, துவரை, மொச்சை, கொள்ளு, கடலை, சணல் ஆகிய தற்காலிக பலன்களை அனுபவித்தார்கள். இந்த 17 வகையான தானியங்களும் கிராமியங்கள் என்று வழங்கப்படும். நெல், யவம், உளுந்து, கோதுமை, சிறுதானியம் என்ற பிரியங்கு, கொள்ளு, சாமை, செந்நெல், காட்டியல், கோவிது, மூங்கிலரிசி, மர்க்கடகம் என்ற 14 விதமான தானியங்களும் கிராமிய ஆரண்யங்கள் என்ற பெயர் பெற்று யாகங்களுக்கு பயன்பட்டன. இவை யாக்கியங்களுக்கும் பிரஜா அபிவிருத்திக்கும் காரணமாயின. எனவே அவற்றை கொண்டு பராபர விவேகமுள்ள ஞானிகள் நாள்தோறும் பாவங்களை போக்கத்தக்க பஞ்சமகா யாக்கியங்களை செய்வார்கள். முனிவரே, தினமும் யாக்யாதி கர்மங்களை செய்வதால் புருஷர்கள் சகல பாவ விமுக்தராய் பரமசுகத்தை அடைவார்கள். ஆதி காலத்தில் எவருடைய மனமானது காலவசத்தால் பாப துவேஷமாயிற்றோ அவர்கள் யாக்யாதி நற்கர்மங்களில் விசுவாசமில்லாமல் பாதகங்களை அபிவிருத்தி செய்து வேதங்களையும் நாற்கர்மங்களையும்
நிந்திக்கலானார்கள். யாகங்களுக்கு இடையூறுகளை செய்தார்கள். தேகத்தை போஷிப்பதற்கான செயல்களை மட்டும் செய்தார்கள். லோக விருத்திக்கு விரோதிகளாய், துர் ஆத்மாக்களாய், துராசாரமுடையவர்களாய், குடில புத்தியை உடையவர்களானார்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும். பிரம்ம சத்திரிய வைசிய சூத்ராதி வர்ணங்களையும் 4 ஆசிரமங்களையும் இரண்யகர்பன் நிர்மித்து வர்ணாசிரமத்திற்கு உரிய மரியாதைகளையும் ஏற்படுத்தி அவரவரது தாரதமான குணமாக புண்ணிய லோகங்களையும் ஏற்படுத்தினார். ஸ்வதர்ம அனுஷ்டான பராயணரான பிராமணர்களுக்கு பிரஜாபத்திய லோகத்தையும், போரில் புறங்கொடாத சத்திரியர்களுக்கு இந்திர லோகத்தையும், சர்வ தர்ம நிராதரான வைசியருக்கு மருத்துகளின் லோகத்தையும், பணிவிடைக்காரர்களான சூத்திரர்களுக்கு கந்தர்வ லோகத்தையும், குரு பணிவிடை செய்வதில் ஊக்கமுடைய பிரம்ம ஆச்சாரியர்களுக்கு ஊர்த்த ரேதசரான 80,000 யதிச்சுவர்கள் வாசம் செய்யும் திவ்ய லோகத்தையும், வானப்பிரஸ்தருக்கு சப்தரிசி லோகத்தையும், கிரகஸ்தருக்கு பிரஜாபத்திய லோகத்தையும், சந்நியாசிகளுக்கு பிரம்மலோகத்தையும் தோற்றுவிக்க சங்கல்பம் செய்தார். இவையாவும் கர்ம மார்க்கத்தினால் உண்டான புண்ணிய லோகங்களாகும். இனி ஞானியருக்கு கிடைக்கும் உலகங்களை சொல்கிறேன், கேளுங்கள். ஆத்ம தியானிகளான யோகேஸ்வரர்களுக்கு அமிர்த ஸ்நானம் உண்டாகும். தினமும் யோக பயிற்சிகளை செய்தும் பிரம்ம தியானத்தை செய்து கொண்டும் இருக்கின்ற மகாத்மாக்களுக்கெல்லாம் நித்திய சூரியலாலே காணப்பட்ட பரமபதம் உண்டாகும். சந்திர சூர்யாதி கிரகங்களும் கால கிரமத்தில் அதனதன் இடம் விட்டு பல முறைகள் நீங்குகின்றன. துவாதசாஸ்திர மந்திரத்தை ஜபிக்கின்ற மகான்கள் என்றைக்கும் திரும்பி வராமல் பரமானந்தத்தை அனுபவிக்கிறார்கள். இனி பாவம் செய்கின்ற கெட்டவர்களை அடையத்தக்க லோகத்தை அறிவிக்கின்றேன். தாமீஸ்வரம், அந்தாமிஸ்ரம், ரௌரவம், மகாரௌரவம், அசிபத்ரவனம், காலசூத்திரம், அவிசிமத்து என்ற மகா கொடிய நரகங்கள் எல்லாம் வேதங்களை நிந்தித்து யாக்ய விக்னயம் செய்கின்ற பாப ஆத்மாக்களுக்கு உண்டாகும்.